பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கேளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. சரி, யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவர் சிலுவையில நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏன் நம்முடைய பாடு துக்கம் அதை அவர் சுமக்கணும்? நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிற காரியம் என்னது? ஒன்று வியாதி, மனுஷரால் வரக்கூடிய பிரச்சனை, சில போராட்டங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற மக்களால் வரக்கூடிய பிரச்சனை, இது மாதிரி நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிற காரியம் பல இருக்கு. அப்போ அந்த பாடுகள், நிந்த, நெருக்கம் எல்லாத்தையுமே அவர் சிலுவையில சுமந்து என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்க அவங்க துக்கத்தை நான் சுமக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரியே சிலுவையில செய்தும் முடிச்சிட்டாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு சந்தோஷம் நிறைவான சந்தோஷம், ஆத்மாவில் உண்டாகிற ஒரு பெரிய சந்தோஷம். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் முடியாது. அவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்க அதை அனுபவிச்சாதான் புரியும். அது நிறைவா இருக்குமா? கொஞ்சமா இல்லை. அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல அப்பப்ப சந்தோஷம் வருது, ஆனா பிரச்சனை, கவலை இதுதான் என்னை மேற்கொள்ளுது. கொஞ்ச நேரம் தான் சந்தோஷமா இருக்க முடியுது. ஆனா நீங்க நிறைவான சந்தோஷத்தை தருவீங்கன்னு சொல்றீங்களேப்பா, எனக்கு அந்த சந்தோஷம் வேணும், என் குடும்பத்துக்கு அந்த சந்தோஷம் வேணும். கேளுங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க இப்ப கேக்குறீங்களா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா கேளுங்கள், நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் கேட்குறேன், எனக்கு வேணும் அந்த சந்தோஷம், என் குடும்பத்துக்கு வேணும் அந்த சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் வேணும் ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தை பாதிக்கிற எல்லாவற்றையும் மாற்றி பரிபூரண சந்தோஷத்தை எங்களுக்கு அருளி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you.